வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வாக்கு எண்ணும் மையத்தில் செல்போனுக்கு தடை. வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். முத்தியால்பேட்டை சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் குற்றவாளி. மே 5ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவிப்பு. ஆன்லைன் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட தகராறு. வாலிபரை இரவு முழுவதும் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் கருணாஸ் குற்றவாளி என புதுச்சேரி போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி நகர பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். காவல்துறையினர் 2 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கொலை வழக்கை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்தியது. உயிரிழந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த கருணாஸ் என்கிற இளைஞரும் மற்றும் விவேகானந்தன் என்கிற முதியவரும் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த வழக்கானது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதி சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரியிருந்தார். இந்த நிலையில் வழக்கு நடைபெற்ற போதே சிறையிலிருந்த குற்றவாளி விவேகானந்தன் 2024 செப்டம்பர் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்பொழுது கருணாஸ் மட்டுமே உள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்த நிலையில் பல்வேறு விதமான சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என அறிவித்தார். இந்த வழக்கில் குற்றவாளிக்கான தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகள் மீது 366, சிறுமியை பாலியல் குற்றத்திற்காக கடத்துதல் 342, குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல் 302, மரண தண்டனைக்கான கொலைக்கான குற்றம் 202, கொலைக்கான ஆதாரங்களை அழித்தல் போக்சோ வழக்கு 3 பிரிவின் கீழ் குற்றவாளி என அறிவித்துள்ளது. கூட்டு பாலியல் பலாத்காரம் 5G, 5J பிரிவுகளில் பாலியல் பலாத்காரம் மூலம் இறப்பு ஏற்படுத்துதல் இந்த மரண தண்டனைக்கான பிரிவுகள். இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இப்போ தீர்ப்பு இன்னைக்கு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவுல 16/9/2024 அன்று சிறையில இந்த வழக்குல 2வது குற்றவாளி ஹரிகிருஷ்ணன் என்ற விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டாரு. அதனால அவர் பேர்ல இருந்த குற்ற வழக்குகள் சார்ஜஸ் அபேட் பண்ணிட்டாங்க. குற்றத்தை ஒரு கொடூரமான பாலியல் குற்றத்தை அரங்கேற்றி 54 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. ஆதாரங்கள் 81 ஆதாரங்கள் கொடுத்தோம். அதுல சயின்டிபிக், அதாவது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மட்டும் இல்லாம சயின்டிபிக் ஆதாரமா பாதிக்கப்பட்ட சிறுமியோட உயிரியல் மாதிரிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட DNA ஆதாரங்கள், அந்த சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட DNA மாதிரிகள், இது எல்லாமே 2 அக்யூஸ்டோட DNAவோட பொருந்தி போய் கன்ஃபார்மா இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது நிரூபணமாயிடுது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செல்போனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்து வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி
வாக்கு எண்ணிக்கை 6 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் ஆட்சியர் சுதாகர் மற்றும் துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது எண்ணிக்கை அரங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊடக வசதிகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற அடிப்படை ஏற்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டன. தொடர்ந்து தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் கூறுகையில், ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 வரை எண்ணிக்கை மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்காக போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 218 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 221 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 232 நுண் பார்வையாளர்கள் இப்பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்காக 47 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 94 உதவியாளர்கள் மற்றும் 47 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் மொத்தம் 859 பேர் ஈடுபடுவார்கள் என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு கூடுதலாக அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் போதுமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் போது அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்படுவர். செய்தியாளர்கள், வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசியை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைபேசி காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சுற்று வாரியான முன்னேற்ற தகவல்கள் மற்றும் தொகுதி வாரியான முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECNet செயலி மூலம் நேரடியாக வெளியிடப்படும். மேலும் தேர்தல் முடிவுகளை https://results.eci.government.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். கிருமாம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கிராமணியர் குலத்தோர் உபயதாரர்கள் மகோத்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் ஆலயங்களில் அனைத்து பரிவார மூர்த்திகளும் உள்ளன. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நாளை நடைபெற உள்ளது. அதனால் கடந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் மூலம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. 29ஆம் தேதி நேற்று மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும்
வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி இவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிறகு 9 மணி அளவில் அனைத்து உற்சவ மூர்த்திகளையும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் சிறப்பான அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த ஏற்பாட்டினை கிராமணியார் குளத்தூர் உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி, அறங்காவலர் குழுவினர், பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருக்கனூரில் ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் ஏசி மெக்கானிக்கை இரவு முழுவதும் கட்டி வைத்து ஆயுதங்களால் தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்தவர் 21 வயதான சஞ்சய். ஏசி மெக்கானிக்கான இவர் சித்தலம்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் தனது செல்போனில் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆன்லைனில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் இளங்கோ தனது நண்பர்களான கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் பால்ராஜ் மற்றும் கூனிச்சம்பட்டு கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் சஞ்சய் விளையாடிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தனியாக பேச வேண்டும் என கூறி சஞ்சயை தங்களது இருசக்கர வாகனத்தில் பாதார் ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு சஞ்சயின் கை மற்றும் கால்களை கயிறால் கட்டிவிட்டு முட்டி போட வைத்து இரவு முழுவதும் கத்தி, இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களாலும் கைகளாலும் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் விடிய விடிய சஞ்சயை தாக்கிவிட்டு பின்னர் அதிகாலை மண்ணாடிப்பட்டு அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினார் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் தொடர் தாக்குதல் காரணமாக சஞ்சய் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் சஞ்சயை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து சஞ்சய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்களான சித்தலம்பட்டு பகுதியை சேர்ந்த 19 வயதான இளங்கோ, கூனிச்சம்பட்டு 19 வயதான பால்ராஜ் மற்றும் 22 வயதான புகழேந்தி என கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதிகிருஷ்ணாபுரம் சீதா பிராட்டி சமேத பட்டாபிராமன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஆஞ்சநேயா லட்சுமண சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி கோவில் உள்ளது. சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேல் சன்னதி எதிரில் உள்ள கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபயதாரர்கள் மூலம் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை 8 மணி அளவில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், தேன், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அலங்காரத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்பு ஆகம விதிப்படி 108 சீர்வரிசை தட்டுகளுடன் வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சன்னதி வந்தடைந்து திருக்கல்யாண விழா வெகு சிறப்பாக யாகசாலை மற்றும் மாலை மாற்றுதல், காப்பு கட்டுதல் என்று தமிழர்களின் ஆகம விதிப்படி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது.
திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு விருந்து அளிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு மேல் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சாரங்கபாணி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து மதி கிருஷ்ணாபுரம் கிராமவாசிகள் மற்றும் லக்ஷயா ஃபுட்ஸ் கேட்டரிங், RJ ஸ்ரீஹரி, RGS பேருந்து உரிமையாளர்கள் செய்திருந்தனர். விழாவின் முக்கிய நாளான நாளை காலை 6 மணி அளவில் பெருமாள் ரத உற்சவம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி காலையில் தீர்த்த வாரியும், மாலையில் தெப்ப உற்சவம் மற்றும் வீதி உலா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். பாரதி பூங்காவில் சேதமடைந்து கிடக்கும் செயற்கை குன்றினை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் சுற்றுலா தளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாரதி பூங்கா உள்ளது. இவை ஒயிட் டவுன் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவை சுற்றி சட்டசபை, ராஜ்நிவாஸ், அரசு மருத்துவமனை, DGP அலுவலகம், கடற்கரை உள்ளிட்டவை அமைந்துள்ளன. தினமும் பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த பூங்கா புதுச்சேரி நகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வந்து செல்கின்றனர். பூங்காவின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆய மண்டபம் புதுச்சேரி அரசின் சின்னமாக விளங்குவதால் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் இந்த ஆய மண்டபம் முன்பு புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றனர். வார விடுமுறை நாட்களில் உள்ளூர் மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து பொழுதுபோக்கும் இடமாக பயன்படுத்துகின்றனர். சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சீசா, சறுக்கு மரம் போன்ற விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் விளையாடி மகிழ அங்கு ஒரு செயற்கை குன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றி பாதை அமைக்கப்பட்டு சிறுவர்கள் குன்றின் மீது ஏறி விளையாடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மீது சிறுவர்கள் ஏறி இறங்கும் போது ஒரு மலை மீது ஏறி இறங்கிய உணர்வு கிடைக்கும் என்பதால் இதற்காகவே ஏராளமான சிறுவர்கள் பூங்காவிற்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த செயற்கை குன்றை நாளடைவில் பராமரிக்காததால் அவை சேதமடைந்து விட்டது. இதனால் குன்றின் மீது ஏறும் நடைபாதை சரிந்தும் அவற்றின் மீது போடப்பட்டிருந்த தரைகள் பெயர்ந்தும் காணப்படுகிறது. மேலும் குன்றின் மீது வளர்க்கப்பட்ட தாவரங்கள் இந்த வெயிலுக்கு காய்ந்து இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த செயற்கை குன்று பாதுகாப்பானதாக இல்லாத போதும் சிறுவர்கள் கீழே விழுந்து விடுவோம் என்ற ஆபத்தை உணராமல் அந்த குன்றின் மீது ஏறி விளையாடி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த செயற்கை குன்றை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவளக்குப்பம் அடுத்த சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த சிங்கிரிக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலையில் பல்லக்கு வீதி உலாவும், மாலையில் பல்வேறு வாகனத்தில் சுவாமி உலாவும் நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளை சுற்றி மீண்டும் கோவிலை அடைந்தது. தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்திர விமான வீதி உலாவும், மறுநாள் 2ஆம் தேதி மாலை புஷ்ப யாகமும், 3ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணும் மையத்தில் செல்போனுக்கு தடை. வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். முத்தியால்பேட்டை சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் குற்றவாளி. மே 5ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவிப்பு. ஆன்லைன் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட தகராறு. வாலிபரை இரவு முழுவதும் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.